அந்த 5 பேரில் ஒவ்வொருத்தராக வந்து தண்ணியை ஃபில் பண்ணி இந்த பாலை நெக்ஸ்ட்டு டம்ளருக்கு மாற்றணும், ஊதி மாற்றணும். ஓகேவா? புரிஞ்சுதா? கேம் புரிஞ்சுதா? ஒரு டீமில் 5 பேர். இப்போ கேர்ள்ஸ்லேருந்து ஒரு 10 பேர் வரீங்களா? அந்த சைட்லேருந்து அப்படியே 10 பேர் வந்துருங்க. அப்படியே வந்துருங்க அந்த 10 பேர். அங்கேருந்து கவுண்ட் பண்ணி 10 பேர். பாய்ஸ்லேருந்து ஒரு 10 பேர் அப்படியே வாங்க. வாங்க பாய்ஸ் அப்படியே வந்துடலாம்ல. அப்படியே 10 பேர் வந்துருங்க. ஓகே. அந்த சைடுல லைனா ஃபெலிக்ஸ் அவரை கூப்பிட்டு வந்துருங்க. இங்க வந்து கிடியன் 5 பேரா லைனா இங்க வாங்க. நான் பெஞ்சமின் இந்த பக்கம். இந்த பக்கம். நான் ஜோஷன் தான். இந்த பக்கம். வாங்க. ஜோஷன் தான் வாங்கடா. என்னங்க ஹோஸ்டே அடிச்சீங்கன்னா பனிஷ்மென்ட் உங்களுக்கு. 5 பேர் இப்படி நில்லுங்க லைனா. வருவாங்க நான் கூப்பிடுறேன். நில்லுங்க நான் கூப்பிடுறேன். இப்படி லைனா. ஃபெலிக்ஸ் நான் வாங்கண்ணா. கரெக்ட் தான். வாங்கண்ணா. ஸ்டாம்னா வாங்கண்ணா. ராபர்ட் பெஞ்சமின். கிடியன் இவரை கூப்பிட்டு போடா. நான் வாங்கண்ணா வாங்கண்ணா. 10 பேர் வேணும். சீக்கிரம் வாங்க 3 பேர். போடா. சீக்கிரமா வாங்க. ஒரு டீம்ல 5 பேர். ஒரு டீம்ல 5 பேர். லைனா நில்லுங்க கேர்ள்ஸ் நின்ன மாதிரி. அஞ்சு பேரா? சரி ஓகே, நான் ஆல்ரெடி பண்ணி காமிக்கிறேன், நீ பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும். அங்கே வந்து பக்கெட் இருக்கும், தண்ணி வந்து நான் இப்போ பிடிச்சிருக்கேன், ஆனால் வந்து தண்ணி உங்களுக்கு கொடுக்குற கிளாஸில் இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்துகிட்டு போய் பால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும், ஆனால் தண்ணி கம்மியாக இருக்கும், பால் உள்ளே இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக நிறச்சிக்கணும். ஒரு கப்பு நிறைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஃபுல்லாக நிறைஞ்சிச்சுன்னா பால் மேலே வந்துருச்சா? பாத்தீங்களா, ஊதி போச்சா? இப்போ நீங்க நிறைய வாட்டி ஊதுறீங்கன்னா தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். உங்களுக்கு லெமன் தான் சாப்பிட போறேன் வாங்க. ஸோ அவ்வளோதான், நீங்க நிறைய வாட்டி ஊத ஊத தண்ணி வெளியே போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து தண்ணி நிறைய போயிடுச்சுன்னா திருப்பி இங்கே வந்து எடுத்துட்டு போய் ஊதணும். ஸோ அதான் கேம். யார் வந்து கடைசி டீம் யார் முடிக்கிறாங்களோ எங்க அது அந்த 5 பேருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. சரியா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அந்த மாதிரி சாப்பிடணும். ஓகேவா? நாங்கள் காட்டுறோம் என்ன சாப்பிடணும்னு. சாப்பிட்றதுக்கு இந்த இதில் இருக்குது. எந்த டீம் கடைசியாக வராங்களோ அவங்க இதுக்குள்ளே இருக்க ஏதோ ஒன்று அவங்க எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ காட்ட மாட்டேன், அப்போ தான் மைக்கில் சொல்கிறீங்களா? ஓகே, பார்த்துட்டீங்கல்ல, இதில் தான் சாப்பிட்றது இருக்குது. எந்த டீம் தோக்குறாங்களோ அந்த டீமில் இருக்க 5 பேரும் இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்ணும். இல்லை அவங்க எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் ஒரே டைம்ல போணும். ஃபெலிக்ஸ்னா ஒரு கிளாஸ் ஊதுவீங்க, ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸ், அப்புறம் திருப்பியும் இங்கே கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கணும். அந்த கிளாஸ் அவங்க தண்ணி எடுத்துட்டு போய் திருப்பி அடுத்த கிளாஸ் ஊதணும். 5 கிளாஸ் இருக்கும். 5வது கிளாஸ் யார் 5வது கிளாஸ் கீழே தள்ளி விடணும். அது போடணும், அதுக்கு உள்ள போடணும். எந்த இதில் விழுந்துச்சோ நீங்கள் ஊத ஊத தண்ணியும் சேர்த்து வெளியே போகும். தண்ணி கம்மியாச்சுன்னா பால் பவுன்ஸ் ஆகும். ஸோ திருப்பி எடுத்துகிட்டு போய் ஊதணும். சரி ஓகே, எனக்கு நீங்கள் தான் லெமன் சாப்பிட போகிறீங்க. ஒரு டீம் கடைசியாக வர டீம் ஏதாவது சாப்பிடணும். அந்த தட்டில் என்ன இருக்கோ அவங்க சாய்ஸ் எது வேணால் சாப்பிடலாம். எல்லாரும் ஒன்று எடுத்து சாப்பிடணும்.
4 பேர் ஒரே டைம் 4 இருக்குல்ல அங்கே. ஓகே நீங்கள் ஓடி வாங்க. இங்கே வந்து ஊதணும். கையை பின்னாடி கட்டிட்டு ஊதணும். கையை பின்னாடி கட்டிக்கணும். கையை பின்னாடி கட்டிட்டு ஊதணும். ஓகே ஓகே ஓகேயா? சரி ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? 3 2 1 ஸ்டார்ட். இதா பாரு பத்தலையாமா, அதுக்குள்ள எடுங்க சீக்கிரம். சீக்கிரம் கேர்ள்ஸ். ஒரு ஃபுல் கிளாஸ் எடுத்துட்டு போனா கரெக்டா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் போய் தண்ணி எடுத்துப்பாங்க. ஐயோ அடிக்கிறீங்க வந்து. ஓகே ஓகே கொடுத்துடலாம். ஒன்று ஊற்றிட்டா ஃபெலிக்ஸ் அண்ணா டீம் ஜெயிச்சிரும் போல. 3வது வந்துட்டாங்க. கேர்ள்ஸ் நல்லா ஃபுல்லா ஊத்திட்டு ஊதுங்க, அப்பதான் போகும். ஃபுல்லா ஊத்தணும். ஃபுல்லா தண்ணியை ஃபுல்லா ஊத்திட்டு ஊதுங்க. டே டே முன்னாடி எடுத்து போடு. கடைசி இதில் போட்டுட்டு போகலாம் பாருங்க. ஓகே சூப்பர் 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 சூப்பர். போகலாம் போகலாம். கேர்ள்ஸ் வின் பண்ணிடுவாங்க போல. பெண்ணி நல்லா ஊது. ஓகே 5 பேர் முடிச்சிட்டிங்களா? ஓ 5 பேர் முடிச்சிட்டிங்களா? அப்போ அவ்வளோதான், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஓகே சூப்பர். இன்னும் கை தட்டிடலாமா? இன்னும் தோக்கிற டீம் இருக்கு. சாம்னா தண்ணி பத்தலாம் பிடிச்சிட்டு வந்துக்கோங்க. நிறைய இருக்குக்கா. தண்ணி கம்மியாச்சு. போட்டாங்களா? என்னங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன். டேய் ஓகே 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 பண்ணுங்க பண்ணுங்க. அவங்க அவங்க டீமுக்கு பனிஷ்மெண்டா அந்த பாலை வெளியே தள்ளணும். பாலை வெளியே கேர்ள்ஸ் வின் பண்ணிட்டாங்க. பாலை வெளியே தள்ளணும். சீக்கிரம் வந்து ஒருத்தர் தள்ளிருங்க பாலை வெளியே. சொல்லியாச்சு. உங்க டீம் தான் புடிச்சு இழுத்தீங்கல்ல, வந்து அந்த கடைசியில் இருக்க பாலை வெளியே தள்ளணும். வந்து டம்ளர்லாம் தெரியாது. சூப்பர். கேர்ள்ஸ் 2 டீமே முடிச்சிட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அவங்களுக்கு ஒன்னு பாக்கி இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. 3 டீம் முடிச்சிட்டாங்க. முடிக்காத டீம் பாய்ஸ் டீம் ஒரு டீம். இந்த நடுவுல இருக்க டீம் தான் இவங்க தான். பனிஷ்மென்ட் வாங்க. பனிஷ்மென்ட் உங்களை யார் கை பிடிச்சி இழுக்க சொன்னது? இப்ப நீங்க தான் சாப்பிடணும். அதெல்லாம் இருக்குங்க டிஸ்குவாலிஃபிகேஷன். ஆமா அந்த டீம் தோத்துட்டாங்க. அவங்களுக்காக இது பண்ணிருங்க. வாங்க ஃப்ரண்ட்ல பனிஷ்மென்ட்ங்க. உங்களுக்கு கடைசி இது பிடிச்சி இழுக்க கிடையாது. சீக்கிரம் வாங்க. ஜோஷ்டா ஜோஷ் தான் எல்லாம் பொறுப்பு. அது வந்து அப்புறம் 5 இது அவர் சாப்பிட வரான்னு கேளுங்க. வாங்க நீங்க தான் கடைசி தோத்துட்டீங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்கிரம் டீம் வந்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம். மத்த டீம்ஸ் போய் உட்கார்ந்துக்கோங்க. மத்த டீம்ஸ் உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துக்கோங்க. அவங்க மட்டும் தான். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. இல்ல இல்ல உங்களுக்கு பெனால்ட்டினால கடைசியா நீங்க ஊதி இருக்கணும். நீங்க ஊதல. அவர் பிடிச்சி இழுத்தனால ஒரு பாலை வெளியே தள்ளணும்ல. வாங்க. உங்களுக்கு எது வேணாலும் சாப்பிடலாம். எல்லாரும் எடுக்கணும். எல்லாரும் ஏதோ ஒண்ணு. எல்லாரும் ஏதோ ஒண்ணு. வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. சென்டர்ல போய் சாப்பிடுங்க. வெயிட் பண்ணுங்க. உங்க டீம்ல பாக்கி யார் இருக்கு? அவங்களை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. டீம் பாய்ஸ் எடுத்துக்கோங்க ஒண்ணு. எடுத்துக்கோங்க சீக்கிரம். சரி ஓகே. அவங்க முன்னாடி சாப்பிட்டு காமிச்சிருங்க எல்லாத்துக்கும். ஜோஷ் நாங்க வாங்க சாப்பிடுங்க. சாப்பிடவே இல்லை 11 ஃபுல்லா. சரி ஓகே சரி ஓகே. இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் கழிச்சு இன்னும் 2 கேம் இருக்குது. அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க எல்லாரும்.
அதுவும் இதே மாதிரி தான் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்த வாட்டி ஏமாற்ற முடியாது. ஜோஷ்னா உங்களா வச்சு சாப்பிட வைப்பேன் பாருங்க. ஸோ ஓகே, சூப்பராக விளையாண்டவங்க எல்லாருக்கும் நீங்களே கரங்களை தட்டிடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. என்ன சொல்றது? ஓகே, இப்போ இன்னும் அதில் எழுதாமல் இருக்கீங்களோ, போயிட்டு உங்களோட சைனோ இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ். அடுத்த ப்ரோக்ராம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாமே எழுதிருங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு ஸ்கிட் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பாய்ஸ் சைட் யாராச்சும் அது எழுதாமல் இருந்தீங்கன்னா இப்போ எழுதிக்கலாம். இந்த டைமில் அவங்க ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ரெடியாகி இப்போ ஆரம்பிச்சிடும் அது ஸ்கிட் ப்ரோக்ராம். ஸோ அதுக்குள்ளே யாராவது எழுதினா இப்போ எழுதிட்டு வந்துருங்க. தேங்க்யூ. வெளியே இருக்க எல்லாருமே சீக்கிரம் அசம்பிள் ஆகிடுங்க. இப்போ நான் ஸ்கிட் ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம ஸ்கிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி?
இந்த ஸ்கிட் எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். சில பிரச்சனைகளை சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். ஆனால் பல பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்ணி வரதுன்னு தெரியாமல் இருப்போம். அப்படி தான் நம்மளை மாதிரி இங்கே சில பேர் சண்டே அன்னைக்கு சர்ச் போகிறாங்க. பட் அதர் டேஸ் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்கிட் மூலமாக நம்ம பார்க்கலாம். என் பிள்ளைங்க எல்லாம் எவ்வளோ அருமையா ஆராதிக்கிறாங்க. இவங்க ஆராதனையை கேட்டு பரலோகமே திறக்கப்பட்டிருக்கு. இதனால தேவ சூனியின் திரள் இங்க காணப்படுது. இதனால ஆலயமே கர்த்தருடைய மகிமையினால நிறைக்கப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் இந்த ஆராதனை சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் அமர்ந்துக்கலாமா? உட்காந்து சங்கீதம் 1:1 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் நம்ம எப்போதும் தியானமாக இருக்கணும். அவர் வசனத்தை நம்ம பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். எந்த ஒரு ஃபோன் அடிக்ஷனோ இல்லை உலகத்தின் காரியத்திலோ எதுவும் நம்ம ஈடுபடாமல் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம எப்போதும் இரக்கமாக படித்து நல்லா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னா கர்த்தருடைய வாழ்க்கையை நம்ம பிரியமாக இருப்போம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்ம எவ்வளோ ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவதூதனே, என்னமோ சொன்ன உங்க ஆவிக்குரிய பசங்க எல்லாரும் ரொம்ப பயபக்தியா இருப்பாங்கன்னு. இந்த சர்ச்சில் உங்க பாஸ்டர் மெசேஜ் நடத்தும் போது கூட எங்க ஆள் ஒருத்தர் ஃபோன் நோண்டிட்டு இருந்தா பாத்தியா? ஃபோன் மட்டுமா நோண்டா, மெசேஜ் நடந்துட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னு பாதியிலே எந்திரிச்சு போனா பாத்தியா? எப்படி விளைவச்சம் பாத்தியா உங்க ஆளை? இதே மாதிரிதான் சபையில இருக்கிற ஒவ்வொரு பசங்களையும் நான் விளை வைக்க போறேன். பாக்குறியா? இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. அங்க இருக்கிற ஒரு ஆளை கூட நீ எடுக்கவே முடியாது. நான் எடுத்து காட்டுறேன் பாத்திரியா? ஒவ்வொருத்தரையும் இந்த வாரம் முழுக்க பார்க்கலாம். அவங்க யாரோட வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்கன்னு. உன் வார்த்தைக்கா என் வார்த்தைக்கான்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. பார்க்கலாம். இப்படி ஏஞ்சலும் சாத்தானும் ஒருத்தங்க சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க ஃபேமிலிஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிலிப் ஃபேமிலி சண்டே சர்ச் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம். பிலிப் அம்மா சொல்லுங்க. காலேஜுக்கு டைம் ஆச்சு, எந்திரி. அம்மா கிளம்பிட்டோமா? இந்தா பிலிப். அம்மா தேங்க் யூ மா. ப்ரே பண்ணிட்டோமா? பைபிள் வாசிச்சியா? பைபிள் வாசிட்டோமா? அப்பா கிட்ட சொல்லிட்டு காலேஜ் கிளம்பு. போ. அப்பா நான் காலேஜுக்கு கிளம்புறேன்ப்பா. ஓகே பிலிப், பார்த்து போயிட்டு வா. பா தேங்க் யூ பா. நிரஞ்சன் எந்திரி. ஸ்கூல்ல டைம் ஆச்சு, எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டு. வா இங்க. என்னம்மா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ப்ரே பண்ணியா? பைபிள் வாசிச்சியா? அப்பா கிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு ஸ்கூல் கிளம்பு. பா ஸ்கூலுக்கு கிளம்புறப்பா. பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரணும்ப்பா. இப்படி பிலிப் வீட்டிலிருந்து கிளம்பி தன் காலேஜுக்கு வந்திருக்காங்க. பிலிப் சொல்லு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கிளியர் பண்றியா? கண்டிப்பா இங்க வாங்க.
ஓ இதுதானா? நீங்கள் இந்த சம்பளம் இதை மாற்றி போட்டால் வந்துடுது. வந்துருச்சு. எனக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறீங்களா? பிலிப். சொல்லுங்க பிரியா. தேங்க்யூ. பாத்தியா, அந்த பொண்ணை பேசணும்னு தான் நினச்சேன், கையே கொடுத்துட்ட. ஜாலியாக இருக்கடா பிலிப்பே. டேய் மாப்பிள்ள, நானும் அவட்ட ஒரு நாள் பேசணும் தான் நினச்சிட்டு கையே கடைசியாக கொடுத்துட்டா எப்படியோ. ஆமா, ஜாலி பண்ணுறா. டே அந்த பெண் எடுறா. டே மாப்பிள்ள, இதை தொட்ட கைடா, நீயே ஏறா அதை பெண்ணை. படுத்தாதரா ராசா, வாடா போலாம். இப்படி பிலிப் தான் லவ் லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு பக்கம் இருக்க, நெக்ஸ்ட் நம்ம எஸ்தர் ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எஸ்தர், எங்கம்மா கிளம்பிட்டியா? சீக்கிரம் வா. மா வந்துட்டேம்மா. எடுத்து வை. இந்த அம்மா அம்மா, என்ன எஸ்தர்? ஸ்கூல்ல ஒரு ட்ரிப் போறோமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. என்ன ட்ரிப்? டீச்சர்ஸ்லாம் வர்றாங்களா? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். ஊட்டிக்கு போறோமா. ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா? அப்படிலாம் போக கூடாதுமா. பெரியவங்க ப்ளீஸ்மா. எல்லாம் போக கூடாதுமா. ஒரே ஒரு டைம் போயிட்டு வரோமா, ஜாலியா இருக்குமா. இல்ல இல்ல, நானும் அப்போ சேர்ந்து உன்னை கூட்டிட்டு போறோம். என்ன அப்படி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தனியா போக கூடாது. ஏம்மா பாதுகாப்பு இல்லாம இப்படி அதெல்லாம். போ இப்போ நீ கிளம்பு. டைம் ஆச்சு, கிளம்பு. சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்ப்பா. ஏய் எஸ்தர். ஹாய் டி. ஏய், நாளைக்கு டூருக்கு போறத பத்தி உங்க அம்மாட்ட கேட்டியா? இல்ல இவாஞ்சலின், நான் வரல. நீங்களாம் போயிட்டு வாங்க. ஏய், நீ வாடி, இல்லடி, வந்தாதானடி வரலடி. ஜாலியா இருக்கும். எங்க அம்மா விட மாட்டேன்ட்டாங்கடி. ஏய், நான் வேணா உங்க அம்மாட்ட பேசவா? ஏய், எங்க அம்மா அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், விட மாட்டாங்க. காசும் தர மாட்டாங்கடி. நான் எப்படி ட்ரிப் என்ஜாய் பண்ணுவேன்? ஏய், நீ வரலனா எப்படி இருக்கும்? இல்லடி, நான் வரல. நீங்கெல்லாம் போங்க, ஜாலியா போங்க. ஏய், பேசாம நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பேசாம வீட்டில் உங்களுக்கு யாருக்கும் தெரியாம காசு எடுத்துறேன். ஏய் ஆமா, அதான் நல்ல ஐடியா. எடுத்துரு, யாரும் பார்க்காத போது எடுத்துரு. திருடுறதா? ஐயோ, என்னடி சொல்றீங்க? ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ நாளைக்கு வர, போற, காசு எடுக்கிற, வர. அப்படியா? நாளைக்கு பார்க்கலாம். சரி, பார்க்குறேன். பாய். The next day morning. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் வேற ட்ரிப்பு போகிறாங்க இன்னைக்கு. நான் என்ன பண்ணுறது? காசை திருடணும்னு வேற சொல்கிறாங்களே. திருடுறதா வேணாமா? ஐயோ வேண்டாம், திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. வீட்டில எல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான், மாட்டிப்பேன். ஆனால் ட்ரிப்பு போகணுமே, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாளுங்க வெறுப்பேற்றணுன்னே. என்ன பண்ணுறது? அப்பா தூங்கிட்டு தான் இருக்காங்க. எடுத்தா தெரியாது தான். என்ன பண்ணுறது? அப்பா, இங்க என்ன பண்ற? ஸ்கூலுக்கு போறியா நீ? கிளம்பிட்டேன்ப்பா. அதான் போயிட்டு பார்த்து போம்மா. பாய்ப்பா. அப்பாடா, எப்படியோ ட்ரிப்புக்கு தேவையான எல்லாம் வாங்கியாச்சு. ஜாலியாக ட்ரிப்பும் என்ஜாய் பண்ண போயாச்சு. என்ன இன்னும் இவங்களை காணோம்? ஹே இவாஞ்சலின், என்ன லேட்டு? ஏய், என்ன எஸ்தர், நீ வர மாட்டேன்னு சொன்ன, வந்துட்ட? அதெல்லாம் வந்துட்டேன். பின்ன வீட்டில் காசு எடுத்தேன். எடுத்தியா? எடுத்துட்டேன்டி. ஈஸி தான். எங்கள் அப்பா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு, ஈஸியாக அப்படியா? எடுத்துட்டேன். சூப்பர் எஸ்தர். வா என்ஜாய் பண்ணலாம். நான் பாத்தியா கோட்லாம் வாங்கியிருக்கேன். சூப்பரா வாட்ச்லாம் கூட இருக்கு. புதுசுடி, இப்பதான் வாங்கினேன். வா, சூப்பரா இருக்கு. எங்க காட்டு. இவ என்ன, இவெல்லாம் ட்ரிப் வந்திருக்கா நம்ம கூட? இவ ரேஞ்ச் என்ன, ஏ ரேஞ்ச் என்ன? வாடி, இவ கூட எதுக்கடி பேசிட்டு இருக்க? வா, ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம். வா, அந்த போட்டோ எடுக்கலாம். எடுக்கலாம். செல்ஃபி எடுத்து ஓகே ஸ்டோரி போடுறோம். ஃபில்டர் மாத்துடி. இப்படி திருட்டு, பொய்,
பெருமைன்னு இதுதான் தன்னோட ப்ரைடு எஸ்தர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சி அவங்க ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க நம்ம ஃபிலிப் தாம் உலகமே பிரியா தான். இங்க பார்த்தா பிரியா, அங்க பார்த்தா பிரியா, எங்க பார்த்தாலும் பிரியா, பிரியா பிரியா பிரியான்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. என்னாச்சு? 2 நாளாக நானும் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே. மெசேஜ் பண்ணால் ரிப்ளைவும் இல்லை, ஒரு ஃபோன் கால் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இப்போ நான் என்ன சாப்பிட்டாளா தூங்கினாலா என்ன கேட்க ஒரு மாதிரி இருக்கு. பிரியா, இது என்னது? நீ எதுக்கு இவன் கூட இங்கே இருக்க? 2 நாளாக உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க, நீ ஃபோனே எடுக்கல, மெசேஜையும் பார்க்கவே இல்லை. நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? நீ யாரா என் கூட? நீ சொந்த ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி ஏமாத்திரியடா நீ. அப்படிதான்டா பண்ணுவேன். பிரியா, நீ சொல்லு பிரியா, நான் உன்னை எவ்வளோ நேசிச்சேன். இந்த உலகத்திலே ஒன்னி தான் நான் ரொம்ப நேசிச்சேன். நீ இப்படி என்னை ஏமாத்திட்டியே. ஆமாண்டா, இனிமே எனக்காக இவன் தான்டா பேசுவான். பிரியா, என்ன பிரியா சொல்ற? நான் உனக்காக என்னை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன்ல, நீ இப்படி பண்ணிட்டியா பிரியா? நீ என்னை வெறும் யூஸ் பண்ணிக்கிட்டியா? நீ சாதாரண மேக்கப் செட் கேட்டேன், அதால உனக்கு வாங்கி தர முடியல. உனக்கு ஏன் கேட்குதாடா? பிரியா, நான் தானே பிரியா உனக்கு இவ்வளோ நேசிச்சேன், உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணனே பிரியா, உனக்காக என்னால் முடிஞ்சது எல்லாமே பண்ண முடியா? இவன் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டியா பிரியா இவ்வளோ நாளா? ஏன்டா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றியா? ஆமாண்டா, உனக்கு சாதாரண டிஷ்யூ பேப்பர் தான்டா. நீ டிஷ்யூ பேப்பர் தானே யூஸ் பண்ணுறா. ஐயோ பிரியா, ஏமாத்திட்டாலே. இப்போ என்ன பண்றேனே தெரியலையே. ஐயோ, நான் உலகத்திலே அவ்வளோதானே ரொம்ப நேசிச்சேன். இப்போ நீ இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலே. என்ன பண்ணுவேன் இதுக்கு மேலே? வாழுவேன் இதுக்கு மேலே? ஐயோ, அவளுக்காக நான் என்னை மாத்திக்கிட்டேனே, இப்படி ஃபுல்லாக என்னை மாத்திட்டேனே. எங்கள் அப்பா அம்மா கூட அவளை ரொம்ப நேசிச்சேனே, அவள் என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலே. அவள் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழுவேன்? என்னால் இதுக்கு மேலே வாழவே முடியாது. ஐயோ, இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படி நான் வாழுவேன் இதுக்கு மேலே? இந்த வாழ்க்கையை சாவறது ஒன்று தான் வழின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே. மகனே, நீ கர்த்தரின் பிள்ளை. அவரோட கையில இருக்கிற முத்திர மோதிரம். கர்த்தர் அவர் உன் மேல வைத்த நோக்கத்தையும் தரிசனத்தையும் அவருடைய அழைப்பு நிறைவேற்ற வைக்கணும். நீ சாத்தானோட சதியில விழுந்து அவனோட இடம் கொடுத்துறாத. மனம் திரும்பு, இன்றே மனம் திரும்பு. கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். அவருக்காக இதயத்தை. ஐயோ ஆண்டவரே, நீங்க எத்தனையோ வாட்டி தப்புன்னு என் மனசுல உணர்த்த போது உங்க பேச்சை கேட்காம நான் போனேனே. உலகத்தின் ஆசாபாசங்கள் நோக்கி போனேனே. உங்க உண்மையான அன்பனே இது பார்க்காம போனேனே. இனிமேல் ஃபியூச்சர்லயாச்சு நான் உங்க ஊழியத்தை செய்யப்படி நீங்களே கிருபை தாங்க ஆண்டவரே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். உலக அன்பு பொய்ன்னு உணர்ந்த பிலிப் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல. ஆனா தான் செஞ்ச திருட்டு தப்புன்னு உணராத எஸ்தர் அவ என்ன பண்றா, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தானே வச்சிருந்தேன், காசு எங்க போச்சு? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வேண்டி கடன் வாங்கி வச்சிருந்தேனே, காசை வேற காணுமே. ஐயோ, சஹானா இங்க வாமா. இங்க வச்சிருந்த காசு எங்க? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வேண்டி கடன் வாங்கி வச்சிருந்தேன். இங்க இருந்த காசு எங்கம்மா? இங்க தான் ஏன் வச்சிருப்பீங்க பாருங்க. அம்மா, இங்க காணோம், கொஞ்சம் வந்து தேடி பாரு. இருங்க, நான் பார்க்கறேன். ஐயோ, காணுமே. நான் எப்படி இந்த கடன் அடைக்க போறேனோ தெரியலையே. மா, என்ன சார் இவ்ளோ லேட்டா வர்ற? அப்ப வேற காசு தான் காணோம்னு சொல்றீங்க. ஏதோ பாத்தியா? காசு காணோமா? அவர் எங்கேயாவது வச்சிருப்பாரு, இப்ப பார்க்க சொல்லுமா. இல்ல, என்ன இது புதுசா இருக்கு? இந்த ஜாக்கெட் நான் உனக்கு வாங்கி தரலையே. ஏது நீ காசு எடுத்தியா எஸ்தர்? மா, என்னம்மா என்ன போய் காசு எடுத்தியான்னு கேக்குறீங்க? சார், அப்புறம் எப்படி உனக்கு இந்த புது Dressலாம் வந்துச்சு? எப்படி நீ காசு எடுத்தியா? என்னம்மா, நான் என்னமோ அப்பா பர்ஸ்ல இருந்து போய் எடுத்த மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. அப்பா பர்ஸ்ல காசு வச்சிருந்தா உனக்கு எப்படி தெரியும்? சார், உண்மையை சொல்லு, நீ எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். நான் எடுத்துட்டு போய் ட்ரிப் போயிட்டு வந்தேன். என்ன உனக்கு எப்படி எஸ்தர் உனக்கு இதுக்கெல்லாம் மனசு வந்துச்சு? அது எனக்கும் அப்பாவுக்கும் ட்ரெஸ் வாங்கின காசு இல்லை, உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக அவர் கடன் வாங்கி வச்ச காசு. எப்படி எஸ்தர் உனக்கு எடுக்க மனசு வந்துச்சு? என்னம்மா எஸ்தர், நீ இப்படி பண்ணிட்டியா? நான் எவ்வளோ நம்பினேன். நீ கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல. அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. நீ எப்படி அந்த கடனை நான் அடிப்பேன் சொல்லு. ஐயோ ஏசப்பா, நான் எப்படி இந்த கடனை அடிக்க போறேனோ? ஐயோ, அப்பா என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அந்த காசு எனக்காக வச்சிருந்தாங்களா? பெரிய தப்பு பண்ணிட்டேனே, திருடிட்டேன். ஓவரா அதை வச்சு உலக ஆசைக்கு ஆசைப்பட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேனே. எனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா? நான் போய் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பாங்களா? மன்னிப்பு கேட்கலாமா? கேட்டுடலாம். மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டேம்மா.
எனக்கு சாரிம்மா, நான் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசு எடுத்து தப்புதாம்மா. நீ எப்போ உன் தப்பு உணர்ந்துட்டியோ அப்போவே நான் உங்களை மன்னிச்சிட்டோம், சரியா? நாங்கள் மன்னிக்கிறத விட ஆண்டவர் உன்னை மன்னிக்கணும். இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் இரு. இப்போ நீ போய் அவர்கிட்ட முண்டி போட்டு ஜெபம் பண்ணி அவர்கிட்ட முதல்ல நீ போய் மன்னிப்பு கேளு. ஏசப்பா என்னை மன்னிங்க ஏசப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஏசப்பா, மீறதெல்லாம் போய் சொல்லி திருடிட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிங்க ஏசப்பா. இப்படி தன் தப்பை உணர்ந்து தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க எஸ்தர். இப்படி பிலிப் எஸ்தர் தங்க வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சண்டே சர்ச்சில் பார்த்தோம்ல நிரஞ்சன், அப்பவும் ஃபோன், வீட்லயும் ஃபோன். இன்னைக்கு அவங்க வீட்டில் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிரஞ்சன், 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 அப்படி என்னதான்டா ஃபோன்ல பண்ணிட்டு இருப்ப? ஒரு தடவை கூப்பிட்டு அம்மா என்னம்மான்னு கேட்க தெரியாதவனால அப்படி என்னதான் இந்த ஃபோன்ல பார்த்துட்டு இருக்க? கருமோ மூஞ்ச மொகரையும் பாரு. என்னடா பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன்ல? எனக்கு வேற ஒன்று வாட்ச் இருக்கு பாரு. ஏங்க கொஞ்சம் இங்க வரீங்களா? ஏன்டி என்னடி உனக்கு பிரச்சனை? காலங்காத்தால இப்படி கத்திட்டு இருக்க? உங்க பையன் தானே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னன்னு கேளுங்க. உன் பையன் உன்ன மாதிரி தானே இருப்பான். இரு, நம்ம பையன் புரியுதா? போ. சரி இரு. நிரஞ்சன், நிரஞ்சன், ஏன்பா என்னடா பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து அம்மா கத்திட்டு இருக்காங்கல, அவங்க கூப்பிடுறது கேட்கல உனக்கு? என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி போன்ல? உனக்கு என்ன என்னடா அம்மா விட போன் தான் உனக்கு முக்கியமா? ஃபோன் தான் அரஞ்சனா தாவலா பேசிட்டு. ஏய் என்னடா அப்பா மேல உங்க இருப்பியா? உனக்கு இது ஒண்ணுதானே பிரச்சனை, உன் கண்ணு புடி உடைக்கிறேன்டா. இந்தாடா. ஐயோ ஃபோன் மா யாரை கேட்டுமா உடைக்கிறேன்? என் ஃபோன் ரைட் சைடு நான் தான் உடைப்பேன். ஆவுதே இருந்த ஒரு ஃபோன் போச்சு, உலகம் நடச்சிட்டு இருக்காரு. ஓ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? யாரு கூட பேசுவேன்? எனக்கு போர் அடிச்சு அந்த ரீல்ஸான பாட்டு ஃபோனாக உட்காந்துருப்பேன். இந்த ஃபோனும் போச்சு. ஸோ நான் பேசுறது எப்போ கேட்கவும் மாட்டாங்க, எனக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. எனக்கு சந்தோஷப்படுகிற ஃபோன் ஒன்றே இருக்கு, அதுவும் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் தனியாக இருப்பேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஓ என்னடி இவன் இப்படி ஆகுது? சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நான் பிலிப் கூப்பிடுறேன். நான் கிருபா கூப்பிடுறேன். நிரஞ்சன், என்னடா ஆச்சு? எந்திரா. நான் ஃபோன் உடச்சிட்டாங்கண்ணா. எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அதுதான். நீ ஏன்டா ஃபோனோட மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீ மனசு தளர விடுற? நீ உன் கூட பேச யாருமே இல்லைன்னு நினைக்கிறியாடா நீ? ஆமாண்ணா, இப்போ என்னண்ணா பண்ணுறது? என் ஃப்ரெண்டே தானா, அதுவும் போயிடுச்சுண்ணா. என் பேச இப்போ யாருன்னா கேட்போம். டேய், பைபிளில் கூட இதே மாதிரி தான்டா. நத்தானியல் அத்தி மரத்துக்கு கீழே தனிமையில் இருக்கும்போது யாருமே அவர் கூக்குரல கேட்கலன்னு கேட்கும்போது ஆண்டவர் கேட்டாருன்னு சொன்னார்ரா. ஸோ அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட கேள்றா, அவர் கண்டிப்பாக அவன் கூக்குரல கேட்பார்ரா. எனக்கு அவர் பேச்சுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரா? கண்டிப்பா கேட்பாருடா. நீ ஃபோனையே பார்த்துட்டு இருக்கனால தான் உனக்கு கத்தரோட சத்தம் கேட்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு நீ முட்டி போட்டு ஜாம் பண்ணினா அவர் உனக்காக பேசுவார். முட்டி போடு. இப்படி ஃபோன் அடிக்ஷன்ல இருந்த நிரஞ்சன் அதிலிருந்து வெளியே வந்து தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுத்து விட்டா. இதே மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம ஒரு பிலிப்பா, எஸ்தரா, நிரஞ்சனா நிறைய சேலஞ்சஸை, ஏமாற்றங்களை, ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். எப்படி இவங்க தங்க வாழ்க்கையை ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து தன் பாவங்களை அறிக்கை செஞ்சு ஆண்டவருக்காக தங்க முழுவதும் ஒப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ யூத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்கிட். எத்தனை பேர்த்துக்கு இந்த ஸ்கிட் பிடிச்சிருந்தது? எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுல்ல? ஆக்சுவலாக இதில் ஒவ்வொருத்தர் கேரக்டர்ஸ் நம்ம ஒவ்வொரு மாதிரி பார்த்தோம் இல்லையா? இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஆக்சுவலாக இப்படி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஷேர் பண்ணலாம். யாராச்சும் ஒருத்தங்க 2 பேர் ஷேர் பண்ணலாம். சீக்கிரமாக பாய்ஸ்லேருந்து யாராவது வரீங்களா? மனோஜா வந்துடுறியா? பிரைஸ் லார்ட். இந்த மாதிரி சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து டிசிப்ளின் ஆகட்டும், நம்ம சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம மாற்றிக்கணும்னு நினைப்போம். சிம்பிளான விஷயங்கள் கூட வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் அது பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரே பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் சில டைம் ட்ரை பண்ணி அது காலைல எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குவோம், பட் மார்னிங் எந்திரிக்க மாட்டோம். அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆகும். ஆனால் நம்ம ப்ரே பண்ணி நம்ம கற்றுக்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம கேட்கும்போது அதுக்கு நம்ம என்னால் எந்திரிக்க முடியல, இல்லை என்னால் இதை பண்ண முடியல, சின்ன ஹேபிட்டோ சேஞ்ச் பண்ணணும், அது மாதிரிலாம் நினைக்கும்போது என்னால் முடியல, ஆனால் உங்கள் பரிசுத்தாவினோட ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நான் அப்படி ப்ரே பண்ணிவிட்டு நான் இதை மாற்றிக்கணும், நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் இது பண்ணுறதை விட என்னால் நான் நினைக்கணும், நான் பண்ணணும்னு நினச்சா அதை முடியாது. ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நான் அவரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த சேஞ்ச் வந்து சின்ன சின்ன ஹேபிட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னு நான் மாற்றிக்கணும்னு நினைக்காம நான் மாற்றிக்கிறத விட நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது என்ன விஷயமா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மனோஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கேம்ஸுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கு சந்தியா அண்ட் ஃபிலிப்பை நான் வர சொல்கிறேன். எல்லாம் கிளாப் பண்ணி ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லல, ரோயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். பசிக்குதா அர்ஷினிக்கு? தூக்கம் வருதா? ஓகே, எல்லாம் திரும்ப சத்தமா ரோயா சொல்லலாமா? சத்தமா? ஓகே, நெக்ஸ்ட் பிலிப் அண்ட் சந்தியா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஆன் ஸ்டேஜ். இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஸோ இது வந்து இப்போ திருப்பி 2வது கேம் ஆட போகிறோம். இது வந்து தனித்தனியாக ஆடுவோம். நம்ம இப்போ 5 பேர் ஆடுவோம். ஸோ இப்படி ஒரு பலூன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் பண்ணி காமிக்கிறது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு. ஒருத்தருக்கு வந்து 3 பலூன், ஓகேவா? அவன் எப்படி வைக்கிறான்னு பாருங்க. கையில் 2, காலில் 1, ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி பலூன் 3 பலூனை வச்சுட்டு இதை சுற்றி வரணும், ஓகேவா? கீழே விழுகக்கூடாது, விழுந்தா திரும்பவும் எடுத்து வச்சுட்டு சுற்றணும், ஓகேவா? இதுல வந்து ஒரு 2 செட் நடத்தலாம். 5 பேர் ஒரு இதுல ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அதே மாதிரி தான் கடைசியா யார் வராங்களோ அந்த தட்டுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டே ஆகணும். ஸோ வந்து இப்போ 5 பேர்த்த கூப்பிடுறோம். அது கரெக்டாக வந்துருக்கீங்க. 5 பேர் கூப்பிடும் போது அவங்க மட்டும். கேர்ள்ஸ்லேருந்து ஒரு 5 பேர் இப்படி வரீங்களா? போன டைம் நடுவில் இருந்து வந்தாங்கல்ல, ஸோ இப்படி ஒரு 5 பேர் வரீங்களா? அப்படியே 5 பேர் இருக்கீங்க, அப்படியே வந்துருங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. இது வரைக்கும் வராதங்க. ஈவா, இருபா, அப்படியே வந்துடுறீங்களா? இந்த 5 பேர் அப்படியே வந்துடுங்க. ஓகே.
5 பேர் வேணும். இப்போ போனடி நடக்காத நான் பெரிய போட்டு எஸ்கேப் பண்ணுங்க வாங்கணும். அது அன்னைக்குமே அப்படி இருக்கும். அது அன்னைக்குமே அப்படி இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணு. அனுவா ஏய் எதுனா வாங்கண்ணா எதுனா பெஞ்சு வாங்க டக்குன்னு வாங்கண்ணா டைமில் சரி ஓகே வாங்கண்ணா அன்பு வாண்ணா சீக்கிரம் டைம் இல்லை போய்க்கோ எப்படிண்ணா ஃபெலிக்ஸ் நான் வந்துட்டேன். நான் போன கேமு வாடா சார் வாடா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் 5 பேர் சுற்றி வருவாங்க. கீழே விழுகாமல் சுற்றணும். கீழே விழுந்தா திரும்ப எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து சுற்றணும். டீம்ல இல்லை, நீங்கள் வந்து இப்படி லைனாக கூட நின்றுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வரணும், லாஸ்ட்டாக வரவங்க அந்த தட்டிலேருந்து எடுத்து சாப்பிடணும். அவ்வளோதான். தட்டில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா? சாப்பிடக்கூடாது தான். சுற்றி வந்துருங்க. கடைசியாக வரவங்க தான் சாப்பிடணும். இல்லை இப்படி வந்துக்கோங்க, லைனாக நின்றுக்கோங்க. நீங்கள் இப்போ இல்லைடா, அடுத்துடா அடுத்து ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கேர்ள்ஸ் அப்படியே முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். கேம்ப் ஃபயரை சுற்றி ஒரு ரவுண்ட் வரணும். திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கிட்ட போனீங்கன்னா அந்த சூட் வெடிச்சிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கோங்க. கேர்ள்ஸ் 2 பேர் கரெக்டாக நடந்துட்டாங்க. நல்லா உங்களுக்கு கரங்களை தட்டிடலாமா? பனிஷ்மெண்டா? ஆமாம், மீதி இருக்க 3 பேருக்குமே பனிஷ்மெண்ட். மீதி இருக்க 3 பேருக்குமே பனிஷ்மெண்ட். ஓகே, நீங்களும் நீங்க 2 பேர் போய் உட்காருங்க. ஸோ உங்கள் 3 பேருக்கு இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. பாய்ஸ் ரெடியா இருங்க. எது எது சாப்பிட்டாலும் அது. ஆமாம், லெமன்லாம் ஈஸியாக சாப்பிடலாம். 2 பேர் லெமன் எடுத்துருக்காங்க. 3 பேர் ஃபுல்லாக தோலோட கிடையாது. அது இது மட்டும் சாப்பிட்டா போதும். இங்கே ஐயோ, அந்த பொண்ணு வாந்தி எடுக்க போயிட்டாக்கா. இல்லை சாப்பிட்டீங்களா? அது காமிங்க, இங்கே வந்து சாப்பிட்டீங்கண்ணா. ஓகேவா? சாப்பிட்டீங்களா? காமிங்க, செக் பண்ணுங்கக்கா. அது என்ன கொஞ்சம் இருக்கு பாருங்க. சாப்பிடுங்க ஃபுல்லா. சாப்பிட்டாச்சா? சரி ஓகே, சொல்ல போடுறேன். ஓகே, இங்கே டீம் புரிஞ்சதில்ல பாய்ஸ். அடுத்து நீங்க தான். 4 பேர் தான் இருக்கீங்க. இன்னொருத்தருங்க 4 ஆடுங்க. இனி ஒருத்தர் டீன்ல இருந்து யாராவது ஒருத்தர் வரலாமா? டீன் பாய்ஸ் யாராவது ஒருத்தர். கிப்சனா?
ஓகே, ரொம்ப கிட்ட போகாதீங்க, பலூன் உடைஞ்சிரும். கொஞ்சம் தள்ளியே சுத்துங்க. பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. பாய்ஸ்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கரெக்டா வந்தாங்க, மீதி 4 பேருக்குமே பனிஷ்மெண்ட் தான். மீதி 4 பேர் பனிஷ்மெண்டா? ஆமா. என்னடா சரிங்க வாங்க, இங்க வாங்க, 4 பேர் இங்க வாங்க. எஸ்ஏகே அண்ணா இங்க. சரிங்க வாங்கண்ணா, ஈஸி தான், நான் சாப்பிடலாம். லெமன் நிறைய இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு அண்ணா பிடிச்ச ஒன்று தான் எடுக்கணும், நீங்கள் 4-5 பச்சை மிளகாய் இருக்கு. சரி ஓகே சாப்பிடு. சில்லி யாருக்கு வேணும்? ஓகே சாப்பிடு சாப்பிடு. கிப்சன் அவர் சாப்பிட்டாரு, அவர் 3 இது போட்டுட்டு போயிட்டாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படியாடா? ஸோ ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம மீடியா பாய்ஸ்லேருந்து ஒரு 5 பேரை கூப்பிட்டுருவோம். நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் வரதான் போறீங்க. இப்போ வாங்க அஜய் வாங்க. அஜய், உள்ள வாங்க. விடுறதாவே கிடையாது. ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் வரலீங்கன்னா நிறைய சீக்கிரட்ஸ் வெளியே வர வேண்டியது இருக்கும். வா பிரதீப் ப்ளீஸ் முன்னாடி. அவர் எவருக்கே கேம் நடத்திட்டார். வேற ஸ்டீவ் தான் கூட்டிட்டு போங்க. நான் 2 பேர் கூப்பிட்டுறேன். ஸ்டீவ், ஜெனோ 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 அதான் சாத்தான்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சாத்தான் பனிஷ்மெண்ட் தான். போ ஜெனோ உள்ள போடும். இப்போ போயிட்டாங்க பாருங்க அவங்க 3 பேர். இன்னொருத்தர் பிரதீப்னா இங்கே வந்துட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க. சரி பிரதீப்னா சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு புது ரூல் இருக்கு. நீங்க மத்தவங்களோட தள்ளி விட்டுக்கலாம், உடைச்சுக்கலாம். அது உடைச்சுக்கலாம். ஆனா பலூன்லாம் போயிடுச்சுன்னா 5 பேர் சாப்பிடணும். எப்படி வேணா ஓட, பேசியே ஓடடா. அதெல்லாம் வாய் பேசிக்கலடா நல்லா. ஹோஸ்ட் நான் தாங்க ஹோஸ்ட். என்னங்க என்ன சின்ன குழந்தை போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டீம்ஸை கூட சொல்லலாம். இருக்கு இருக்கு இங்க நிறைய இருக்கு. பலூன் முடிஞ்சா? சரி ஓகே. ஜெனோ 3 பேர் தான், பலூன் இல்லையாமா. பலூன் இருக்கு, இவன் அதை எடுத்துட்டு வா. ஜெனோ வா. இருக்கு இருக்கு, அங்க வருது பாரு. போங்கண்ணா. நாங்க எல்லாரும் விளையாடணும்னா அபிஷேக்ன்ற ஒரு பையன் வந்தாதான் விளையாடுவோம், இல்லைன்னா விளையாட மாட்டோம். அபிஷேக்கும் பிலிப்பும் அப்புறமா பண்ணுவாங்க. தனியாவா? ஆமா தனியா பண்ணணும், பண்ண வைக்கணும். பண்ணுவாங்க. ரெடி தானடா? ஓகே அவன் பண்ணுவான். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்ஸ் ரெடியா? கால் கை வச்சுக்கோங்க. நடக்கலாம், தள்ளி விடலாம், உடைக்கலாம். பலூன் உடைஞ்சா கிடையாது. பரவாயில்ல வச்சுக்கோ. உன் கீழே நான் பிரதீப் நான் கீழே ஒன்று வச்சுக்கோங்க, கையில் ஒன்று வச்சுக்கோங்க. கை வச்சுக்கோங்க. கையை தூக்கி வைங்க. ரெடியா? 3 ஸ்டார்ட். ஸ்டீவ் ஜெயிச்சோ போடலாம். ஸ்டீவன் விட்டான்டா. ஸ்டீவன் உடைக்கலாம் உடைக்கலாம். அவ்வளோதான். டே நீ அவுட்ரா. ஸ்டீவன் தானே இப்போ டாப்ல இருக்கார். டே ஸ்டீவன்
தேர்முட்டியில் என்ன பண்ணுவோம்னு யோசிக்கூடாத. ஓகே 5 பேரும் தோத்தாச்சு. 5 பேருமே தோத்துட்டாங்க. வாங்க 5 அஜய் வந்துட்டீங்களா? அஜய் வந்தாரியா? ஓகே 4 பேருக்கு பனிஷ்மெண்ட். 4 பேர் வாங்க 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 வாங்க. ஸ்டீவன் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெனோ ஜெனோ இதுல இருந்து ஒன்னுடு ஒன்னுடு. லெமன்லாம் எடுத்தாச்சு. ஓகே 4 பேரும் ஃப்ரெண்ட்ல இருந்து சாப்பிடுங்க. ஓகே அபிஷேக் கிடையாது கிடையாது சாப்பிடுங்க. அபிஷேக் ஃபுல்லா எல்லாரும் சாப்பிடுங்க. கிரவுண்டுக்கு ஃபுல்லா சாப்பிடணும், புரிய கூடாது. அபிஷேக் சாப்பிடுறா சாப்பிடுறா. ஸ்டீவ் சாப்பிடலாம் வேற ஏதாவது சொல்லுண்டா சீக்கிரம். நான் சாப்பிடு சாப்பிடு முழுங்குங்க. டேய் நீ முழுங்குடா. ஸ்டீஃபன் பாரு டேலண்ட்ரா. தேர்முட்டின்னு கூப்பிடுறாங்க. டேய் ஸ்டீவ் டே துப்ப போறான் பாரு. டேய் பார்த்துட்டேன்டா நண்பா பார்த்து போயிட்டானா. சரி ஓகே கேம்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபிலிப் அண்ட் சந்தியா. வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு கேம். கேம் நல்லா இருந்துச்சா? ஃபன்னாக இருந்துச்சு நம்புகிறோம். எஸ் 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 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இக்னைட் 2025 எஸ் எல்லாருக்கும் நல்லா போச்சுன்னு நம்புகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட் சைடில் கேம்ப் ஃபயர் வச்சு இன்னோவேட்டிவாக வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம வரக்கூடிய மாசத்துல வரக்கூடிய வருஷத்துல இதே மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கறத விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். ஓகே அதுக்குள்ள முடிக்கிறதுக்குள்ள ஒரு 3 மெம்பர்ஸ் மட்டும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக்கர் கேம் விளையாண்டோம்ல அது மட்டும் விளையாடலாம். ஓகேவா? கிளாட்வின் மார்டின் டீன்ல வந்திருக்கீங்களா? அவங்களாம் வந்துருங்க. கிளாட்வின் மார்டின் இவானா வா. ஈவா சீக்கிரம் வாங்க. ஓகே கிளாட்வின் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாட்வின் ஃபர்ஸ்ட் இது டைஸ் நீங்க ரோல் பண்ணணும். அதுல பண்ணிரு. என்ன நம்பர் வந்துச்சு? 3யா? இந்தா 3. Favorite place, explain why you like favorite. உனக்கு பிடிச்ச பிளேஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. சொல்றியா? ஊட்டி. ஊட்டியா? எதனால பிடிக்கும்? ஹில் ஸ்டேஷன். வேற என்ன? வேற பனி. பனியா? ஊட்டிலையா? சூப்பர்ரா. வேற என்ன பிடிக்கும்? வேற என்னலாம் பிடிக்கும் ஊட்டில? சாக்லேட்ஸ் பிடிக்காதா? ஊட்டி சாக்லேட், ஊட்டி வர்க்கி. சொல்லு. டீ. டீயா? ஊட்டி டீ. ஓகே 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 சூப்பர். நெக்ஸ்ட் ஈவா வருவாங்க. 3 அதே 3. சூப்பர் நீங்களே சொல்லுங்க அதுல. அது என்ன இருக்கு நீங்களே ரீட் பண்ணுங்க. Favorite food, explain the recipe. ஓகே மாட்னீங்களா? ஹாட் வாட்டர் பால் காய வைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபேவரட் ரெசிபி என்னன்னு சொல்லுங்க. உனக்கு எது பிடிக்கும்? Curd rice. சரி எப்படி அரிசி வேக வைப்பீங்க? எவ்வளோ? அது எப்படி செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் என்ன பண்ணனும்? ஒரு டம்ளர் அரிசி வச்சுட்டு அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குழஞ்சு குழையாம வேக வச்சுட்டு சாப்பாடு வந்தோடனே பால் ஊற்றி தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு. ஓகே சூப்பர். எங்களுக்கே சாப்பிடணும்னு தோணுது இவா. ஓகே நெக்ஸ்ட் கிருபா. கம் ஆன் டைஸ் ரோல் பண்ணிருங்க. 1 ரீட் பண்ணுங்க அத. இந்த பக்கம் வந்துருங்க. ஷேடோ. மெமரி வர்ஸ். உனக்கு பிடிச்ச மனப்பாட வசனம் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜீவாக்கம். கீதம் 23.
கத்திரன் வைக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவன் வந்து நம்மளோட மேய்ப்பராக இருக்கிறார், நம்மளை வந்து ஆடுகள் போல நம்ம வந்து தாழ்ச்சி. ஓகே, வெரி குட், சூப்பர், அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் கிருபா ஏஞ்சல். நீங்க டைரக்டாவே இடத்துல இருக்கிறது ஒரு சீட்டு தான். ஃபேவரட் சாங், சிங் a song for us. சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் ஒன்று பாடி காமிச்சிருங்க எல்லாருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர், மூச்சு மறைமுக போதிலும் மல்லையில் நீர் வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர், மூடன் என்ற போதிலும் அல்லையில் நீர் வைக்கிறீர். ஓ லீலலோ ஓ ரீலலோ. தேங்க்யூ, சூப்பராக பாடுனீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கேம் நல்லா இருக்கா? இன்னும் ஒரு 3 பேர் வரீங்களா? இதே மாதிரி விளாட்லாம், ஃபன்னாக இருக்குல்ல? யான்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு, வரீங்களா கொஞ்சம்? மார்டின் யாரு? எல்லாரும் மார்டின் மார்டின் கூப்பிடுறாங்க. தம்பி வா. ஏய் யான்னு சொன்னான்னு ஒருத்தன் அங்கே பின்னாடி. வாடா, டென்னி தானே? டென்னி வா. நேயர்கள் விருப்பம் ஒருத்தரையே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கூப்பிட்டா வருவாரா மாட்டாரான்னு தெரியல. அபிஷேக், அங்க அவனை தூக்கிட்டாது வாங்கடா. மார்டின் கமான். டென்னி வா. சரி, ஓகே. ஸோ தம்பி, இந்த அக்கா எடுத்து இப்போ ரீட் பண்ண போறாங்க இந்த பையன் என்ன பண்ணுங்கிறத. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச அனிமலோட சவுண்ட் அது மட்டும், நீங்க எந்த அனிமலா இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்ச அனிமல் அந்த சவுண்ட் சிறுத்தையை தவிர. அபிஷேக் கூட்டு வாங்க தம்பி. எதுவுமே வராது. பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு வரும்ல, அப்படி பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ அந்த மாதிரி அந்த மாதிரி குட்டி ஓகே தான். என்ன பண்ணணும்? பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, சிறுத்தை, எது வேணும். அப்புறம் அபி என்ன பண்ணு, இப்போ அபி என்ன பண்ணுவாரு? அபி என்ன சிறுத்தை மாதிரி பண்ணிக்க பாரு. அந்த மாதிரி பண்ணணும். தம்பி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச அனிமல் ஏதோ அது பண்ற மாதிரி, அது சத்தம் போடுற மாதிரி பண்ணுங்க. சிம்பிள். அபிஷேக் ஜஸ்ட் அந்த என்ன பண்ணாங்க அது மாதிரி பண்ணி. அபி வா, நீ பண்ணு. அபி வா. மியாவ் மியாவ். திருப்பியும் மியாவ். கண்டினியூஸா பண்ணு. மியாவ். கண்டினியூஸா மியாவ் மியாவ். அப்படி கியூட்டா இருந்துச்சா? ஓகே, அபி நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் எதுனாலும் ஓகே தான். வாவ். அபி இந்த அபியும் பண்ணுவாரு. எனக்கு பிடிச்ச அனிமல் சாம். சாம். ஓகே, சூப்பர். எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. யாரு? டெனி. டெனிங்க வாங்க. டெனி எந்த அனிமல் மாதிரி பண்ண போறான்னு தெரியலையே. ஆக்சுவலாக ஒரே ஒரு சீட் இருக்கு, அது யாருமே எடுக்கல. அது இப்போ போட்டாச்சு. ஃபேவரட் பைபிள் கேரக்டர், அதை பற்றி கொஞ்சம் பேசுறது. அது பார்த்து யாரும் எடுக்காமல் போயிட்டாங்க. நீ மாட்டிக்கிட்ட. இல்லை, பொதுவாக எனக்கு பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸை விட பைபிளை எழுதினவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் விவிலியம். என்ன பால்? என்னமோ பால் வரும். சீகன் பால் அவர் தான். வாட் எவர் இருக்கா, ஏதோ பண்ணிட்டா இருக்கா.
வேற ஏதாவது கேட்கணுமா? பைபிள் கேரக்டர் பத்தி ஒருத்தர் பத்தி பேசு. பைபிள் கேரக்டர் ஒருத்தர் பத்தி பேசு. பைபிள் கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா ஜோசப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால? டான்ஸா? ஏன் ஜோசப் பிடிக்கும்னா ஜோசப் ஏன் பிடிக்கும்? ஏன்னா ஒரு பேர் ஜோசப். எக்ஸாக்ட்லி. பாஸ்டரோட விருப்பம் வந்து தாவீதை பற்றி 2 வார்த்தை பேசணுமாமா. தாவீது கோலியாத். என்னடா பேசுறது? தாவீது சின்ன வயசில் ஆடு மேய்ச்சாரு, அப்புறம் ராஜாவானார். ஆனால் என்ன ஒரு தாவீது கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இருங்க, தாவீது தான் சங்கீதம் எழுதியிருக்காரு. இன்றைக்கி எல்லாரும் நம்ம எல்லாரும் ஈஸியாக படித்து மனப்பாடம் பண்ணி பேசுகிற வசனம் சங்கீதம் 23. அது எழுதுனது யாருன்னு பார்த்தா தாவீது. அதனாலேயே எனக்கு ரொம்ப தாவீதை பிடிக்கும். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே, தேங்க்யூ டென்னி. ஸோ ஓகே, ஃப்ரம் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்திருக்கோம், நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம், அப்புறம் கேம்ஸ் விளையாடிருக்கோம், அப்புறம் ஸ்கிட் பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்தது இன்னைக்கு. அட் லாஸ்ட் இந்த டைமில் வந்து நம்ம பாஸ்டரையும் ஆன்ட்டியும் நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட பில்லர்ஸ் அவங்க தான் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்மளை இந்த அளவுக்கு ஊக்குவிச்சு இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக முதல்ல ஆண்டருக்கு நன்றி செலுத்தலாம். அடுத்தது இந்த வேலையிலும் நான் பாஸ்டரையும் ஆன்ட்டியும் வெல்கம் பண்ண ஆசைப்படுறேன். பாஸ்டரை வெல்கம் பண்ணுறதுக்காக பெஞ்சமின் அண்ட் ஆன்ட்டி வெல்கம் பண்ணுறதுக்காக ஜெனி வந்துருங்க. பாஸ்டர் வெல்கம் பண்றதுக்காக பெஞ்சமின் அண்ட் டென்னி 2 பேரும் வந்துருங்க. பாஸ்டர் ப்ளீஸ். எல்லாரும் ஜோரா கை தட்டலாமா? ஆன்ட்டி எல்லா காரங்களும் தட்டி ஆன்ட்டி வெல்கம் பண்ணிடலாமா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆன்ட்டி, எங்களோட எல்லா இதுலையும் என் கூட இருந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஒண்டர்ஃபுல்லான பிளானிங்ஸ், இந்த மாதிரி கேம்ப் போடலான்னு சொல்லிட்டு இதுக்காக பேக்ல இருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது ஆன்ட்டி அண்ட் பாஸ்டர்ஸ் மட்டும்தான். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்காக ஜோரா ஒரு லாஸ்ட்டாக ஒரு கை தட்டிக்கலாம். நல்லா எல்லாம் கடைசியாக நல்லா சத்தமாக கிளாப் பண்ணிக்கலாமா? வாவ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வேலையில கூடி நம்ம மத்தியில் இருக்க பாஸ்டர் ரஞ்சித் ஜபா அண்ணா அவங்க வந்து இப்போ நம்மளுக்காக ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அவங்கள கரங்களை தட்டி வரவேற்றுலாம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே பல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் காரணம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்னை தாங்கிடும் உன் காரணம் நான் கண்டேனே. எல்லாசேக்கு சுத்தான முடிந்ததே, வெகபோ தொடங்கியதே. எல்லாசேக்கு சுத்தான முடிந்ததே, வெகபோ தொடங்கியதே. சொல்வா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, தெய்வமே என்னை பெருக செய்பவரே. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ள
நல்லவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திர நல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திர நல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் அல்ல, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் அல்ல. அர்த்தமான என் ஆரம்பத்தை நம்பூரன் மாய் மாற்றினே, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்து. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழெல்லாம் போஷித்தீ. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடா எல் ஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. ஸோ இதோட இந்த இக்னைட் 2025 முடிவுக்கு வருது. நம்ம ஃபைனல் ப்ரேயர் பாஸ்டர் பண்ணி முடிச்சிருவோம். நினச்சிக்கலாமா? கர்த்தர் தாமே இந்த கேம்ப் ஃபயரை யூத் மீட்டிங் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பரலோகத்தின் தேவனுக்கு தேங்க்யூ ஜீசஸ். வந்த எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஃபர்ட் எடுத்து இதெல்லாவற்றையும் செய்த முன்னின்று எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எவ்ரிபடி இதெல்லாம் நைட் அண்ட் டே உழைத்த பிரயாசப்பட்ட வந்திருந்து பங்குபட்ட எல்லாரையும் கர்த்தர் ரித்திப்பா கர்த்தர் ஆசீர்வதித்து வரும் நாட்கள் இதுபோல் சிறப்பான காரியங்களை செய்ததில் தேவன் கிருபை செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் காட். பரலோகத்தின் தேவனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த நாளிலே ஆண்டவரே சபையில் உள்ள வாலிபரெல்லாம் இணைந்து தேவ நாமத்தை மையப்படுத்தும்படி நல்ல ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே கர்த்தர் அநேக நிகழ்ச்சிகள் அப்பா எப்படி பரிசுத்தத்தில் முன்னேற வேண்டும், பிசாசை ஜெயித்து வரிக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சந்ததியாய் நிற்க தேவன் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு ப்ராஃபட்டிக் ஜெனரேஷனாக இவர் எழும்பி ராஜா கர்த்தாவை கடைசி நாட்களில் ஒரு தீர்க்க தரிசன சந்ததியாக எழும்பி தேவனுடைய வார்த்தை எங்கும் பிரகடனப்படுத்த கர்த்தரெடுத்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. அப்பொழுது நீ என் வாய் போல் இருப்பாய் என்ற வார்த்தைப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்மை மேக் தம் a mouthpiece of God. உம்முடைய வாய் போல ஒவ்வொரு கர்த்தர் பயன்படுத்தி எல்லாரும் வாய் தீர்க்க வார்த்தைகளும் அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தையும் சுவிசேஷ வார்த்தை ஆண்டவரே நிறைய முழங்க செய்து இந்த சந்ததி கடைசி நாட்களை எழுப்புதலுக்கு வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்தை ஜெயித்து ஆண்டவரை உன்னதருடைய ஊழியத்தில் ஆண்டவரை அதிகமாய் பிரகாசிக்க பரலோகத்தின் தேவனை இவர்கள் சபைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆண்டவரே நற்கந்தமாய் விளங்க நீரே உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆராய் நடத்தி நல்ல வார்த்தை கொடுத்த அருமையான தேவதாசன் பாஸ்டர் ரஞ்சித் ஜபாவி மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஐக்கியம், இந்த அன்பு, இந்த தெய்வீக தரிசனம் ஒவ்வொரு பேர் மேலேயும் என்னால் தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்கே இருக்க எல்லாருடைய ஒரு மனப்பாட்டின் மேலே பிசாசு ஒருபோது கண் வைக்காதபடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு கரத்தை பிடித்து கொண்டு தேங்க்யூ ஜீசஸ். ஹோல்ட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் வித் நியர்பை ஆமென் பர்சன். கர்த்தர் எல்லாருக்குள்ள ஆண்டவரே இங்கே ஒரு மனத்திற்கு விரோதமாய் மனுஷிக ஆவிகளோ பிசாசின் கிரிகளோ ஒன்றும் ஆண்டவரே செயல்பட முடியாதபடி ஓ ராபானா ரியாந்தா ராபானா மாஷா கர்த்தர் தாமே ராஜா ஸ்தோத்திரப்பா ஒன்றாய் இணைவது பிசாசுக்கு ஆண்டவரை பிடிக்காத ஒன்று, சத்துருவுகளுக்கு பிடிக்காத ஒன்று. ஆகவே நீ கொடுத்துருந்த ஒரு மனதன் ஆவி கெடுக்க ஒரு பிசாசு எழுவ முடியாதபடி இங்கே இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரை பிரிவினைக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா. வன்கண் எரிச்சல் பொறாமை கிரியைகள் ஒருபோது எங்கள் பிள்ளைகள் மேல் யார் மேலேயும் படாதபடி என் தேவன் தாமே ரத்த கொட்டைக்குள்ள மறைத்தரல
வேண்டுமா சுபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளப்பா, எரிச்சல் ஆவிகளப்பா, இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்கால வாழ்க்கை ஆண்டவரே, வேலை, திருமண காரியம் எல்லாம் நேர்த்தியாய் நன்மையாய் ஜெயமாய் நடந்தேற என் தேவன் தாமே கிருபை தர வேண்டுமா சுபிக்கிறப்பா. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரை வாட்டி வதைக்கிற என்னாகுமோ எதிர்காலம் என்று கலங்குற பயத்தில் தேவன் நீக்கி போட்டு கர்த்தர் கரத்தில் எடுத்து முத்திர மோதிரமானது கட்டுவிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே அபிஷேகத்தில், இதே ஐக்கியத்தில், இதே அன்பில் நிலைத்திருக்க தேவன் கிருபைத்தார், கிருபைத்தார், கிருபைத்தார். எந்த ஒரு வன்கனு யார் மேலே படாதபடி, இந்த ஊழியத்து மேல் படாதபடி கர்த்தரே காத்தரல வேண்டுமா சுபிக்கிறப்பா. மகிமை யார் மேல் தங்கியிருப்பதாக ராஜா. தொடர்ந்துள்ள ஆகார வேலை கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தர் தாமே எல்லாரையும் தேவன் ஆசீர்வைத்து உங்கள் நாமத்தை உயர்த்திட வேண்டுமா சுபிக்கிறோம். இந்த ஃபெலோஷிப் கர்த்தரை வருகப்படி நீடித்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் சந்தோஷம் சமாதான பாதுகாப்பு ஆசீர்வாதம் தேவ கிருபை இன்றும் என்றும் சதா காலத்திலும் கர்த்தர் வருகை மட்டுமாய் கர்த்தருடைய மகிமை, அபிஷேகம், பாதுகாப்பு, ஐக்கியம் எந்த நாளும் நீடித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் அல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அங்கே ஆகாரத்தை ஒழுங்கு படித்துட்டு இருக்கும் போதே நீங்கள் எல்லாம் இங்கே நின்றுட்டிங்கன்னா ஒரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். கம் டியூஸ்டே இங்கே இருக்கவங்க எல்லாமே சாயந்தரம் வரணும். டியூஸ்டே